இது வரைக்கும் ஓகே தானே எல்லாமே? Go ahead and share screen. Share. Okay. ஓகேமா போலாமா? இப்ப பாருங்க எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். இப்ப சிண்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா MS Paint பாருங்க என்ன பண்றேன் கிளாஸ் அப்படின்னு கொடுக்குறேன். கிளாஸ்க்கு எப்பவுமே CLASS கிளாஸ் நேம் கேபிட்டல் ஆரம்பிக்கும், ஓபன் கர்லி பிரேஸ் க்ளோஸ் கர்லி பிரேஸ். கரெக்டா? நீங்க பாருங்க நம்ம நியூ கீவேர்டோட சிண்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் விசிட்டிங் கார்டு நேம் எனி நேம் கொடுத்துக்கலாம். A1 நான் கொடுக்குறேன், எனிதிங் நீங்க கொடுத்துக்கலாம். ஈக்குவல் டு நியூ கீவேர்ட் கிளாஸ் நேம் ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் இப்படிதான் கொடுக்கணும். இதுதான் சிண்டாக்ஸ், ஆக்சுவல் சிண்டாக்ஸ். நம்ம அதை கொடுத்தோம்ல நியூ ஸ்பேஸ் கிளாஸ் நேம் ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் செமிகோலன் கொடுத்தோமா? ஆக்சுவலா அப்படி கொடுத்தோம்னா நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல கிரியேட் ஆயிடும், எங்க கிரியேட் ஆச்சுன்னு தெரியாது. இப்ப எங்க கிரியேட் ஆச்சுன்னு எனக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேம் அதுக்கப்புறம் வேரியபிள் நேம் அதாவது விசிட்டிங் கார்டு நேம் ஏதோ ஒரு நேம் ஈக்குவல் டு நியூ இப்படி கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் நியூ கீவேர்டை பார்த்தோன்னே ரெக்வெஸ்ட் கிளாஸ்க்கு போமா? போன உடனே என்ன ஆகும் அப்படின்னா ரேம்ல எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். அந்த ஆப்ஜெக்டோட அட்ரஸ் எங்க ஸ்டோர் ஆகும்னா, ஆப்ஜெக்டோட அட்ரஸ்னா அந்த ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு அப்படின்னு இந்த A1ல வந்து ஸ்டோர் ஆகும். புரியுதுங்களா? எனக்கு அந்த அட்ரஸை பார்க்கணும்னா எனக்கு ஜாவாவில் ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஒன்று இருக்கு. அதுக்கு பேரு system.out.println SOPன்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ட் கட்ல system.out.println system.out. பார்ப்போம் நம்ம SOP ஆஃப் ஷார்ட் கட்ல SOPன்னு சொல்லுவோம். ஓகேவா? SOP ஆஃப் A1 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா அந்த அட்ரஸ் எனக்கு பிரிண்ட் ஆயிடும். புரியுதுங்களா? பக்கா நோட் பண்ணுங்க பார்க்கலாம். இது அப்படியே நம்ம லைவா பிராக்டிகலா பண்ணுவோம். சரிங்களா? Just make a note. We will do the practical now. The definition part இல்லாத methods தான் வந்து abstract methods. அப்ப abstract methods னா இப்படி இருக்கும். syntax void of plain method எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்குள்ள இது ஓபன் பண்ணிட்டு இங்க நான் கொடுக்குறேன் பாத்தீங்களா, இதுக்குள்ள என்ன கொடுத்துருக்கோம் அவங்க தான் வந்து டெஃபினிஷன் பார்ட். ஓகேங்களா? இவங்க தான் வந்து டெஃபினிஷன் இம்ப்ளிமெண்டேஷன் இவங்க தான். ஓகே, அது இல்ல அப்படின்னா இப்படி புரிஞ்சுச்சா? இப்படி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா மதியம் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே தானே மாதிரி முடிச்சிடலாம். பார்த்துக்கலாம்டா, அது முடிச்சு கூட பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ரிலாக்ஸ் தானே, தண்ணி வச்சுக்கோங்க. கற்று நீட்டாக முடிச்சு பார்த்தேன். பார்த்துக்கோங்க தம்பி. ஓகே அது ப்ராக்டிக்கலாக பார்க்கலாமா? ஹவு டு வி டு தி ப்ராக்டிக்கல்? ஓகேவா? சிஸ்டர் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன், நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனிச்சா? செல்வி எப்படி சார் நான் போகிறது? இங்கே பாருங்க சார், இங்கே போயிட்டு நான் போயிட்டு கூகுளில் போயிட்டு I will go ahead. Main method வந்து abstract method. அது பாருங்க கூகுள்ல போயிட்டு நான் ஆன்லைன் what is that? இப்போதைக்கு ஆன்லைன் கம்பைலர் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஐடி யூஸ் பண்ணுவோம், எக்லிப்ஸ் எல்லாம். ஓகேவா? ஆன்லைன் ஜாவா கம்பைலர் what is that? கம்பைலர் J doodle what is that? This is the online Java compiler. ஓகேங்களா? ஓகே. சோ இப்போ டெஃபினிஷன் பார்ட் இல்லாத மெத்தட்ஸ் தான் abstract methods. இதுக்கு டவுட் இல்ல தானே? அப்ப கான்கிரீட் மெத்தட்ஸ் online Java compiler. concrete control plus plus. Got it. ஃபர்ஸ்ட் இதுல எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம் தனியா. சரிங்களா? இது வந்து ஆன்லைன் கம்பைலர். பாருங்க இதுல உள்ளதெல்லாம் நான் எடுக்கிறேன். இதெல்லாம் என்னன்னு தெரிய வேண்டாம் நமக்கு. கவுனி, நல்ல கவுனி. ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேம் என்ன கொடுக்குறேன்? எனி நேம் நான் கொடுத்துக்கலாம்னு சொன்னேன்ல. அதனால இப்போதைக்கு நான் கேபிட்டல்
கிளாஸ் நேம் கேபிட்டல் லெட்டர் தானே கொடுக்கணும், ஏன்னு கொடுக்குறேன். சார் அதுக்கு முன்னாடி ஏதோ பப்ளிக்னு இருக்கு, அதெல்லாம் மறந்துருங்க, அதை பத்தி நான் 1/2 மணி நேரம் பேசுவேன். கிளாஸ்க்கு முன்னாடி ஏதோ ஒரு வார்த்தை பப்ளிக்னு இருக்கு பாருங்க, இப்போதைக்கு அதை மறந்துருங்க, வில் டாக் அபவுட் லேட்டர். இப்போதைக்கு கிளாஸ் நேம், ஓபன் கர்லி பிரேஸ், க்ளோஸ் கர்லி பிரேஸ். சார் அதுக்கடுத்து மெயின் அப்படின்னு ஒன்று பாருங்க, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், அதை பத்தி நான் 1 hour பேசுவேன், நோ நீட் வரி இப்போதைக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா பாருங்க, அந்த மெயினுக்கு மேல நீங்க எவ்வளவு லைன் வேணாலும் கோடிங் அடிக்கலாம். மெயின்ங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு பெரிய பங்களா கட்டுறாரு, 10-20 ரூம் வச்சு வச்சுக்கோங்க. வெளியூர் போயிட்டாரு, மறுபடியும் வர்றாரு அந்த வீட்டுக்கு. அவர் கட்டின பங்களாங்கிறதுனால வானத்துல இருந்து குதிப்பாரா பொத்துன்னு வீட்டுக்குள்ள, மெயின் கேட் வழியா தான் உள்ள வருவாரு. அப்போ அந்த ப்ராஜெக்ட்ல 1 லட்சம் லைன் கோடிங் இருந்தது. இப்போ இந்த மெயின் இருக்குல்ல, இதுக்கு மேல 100 லைன் கோடிங் இருக்கு. ஜாவா அதெல்லாம் பார்க்காது, எங்க மெயின் இருக்கோ அங்க இருந்து ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் என்ன, இன்டர்வியூல கேட்பாங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுல இருந்து ஆரம்பிக்கும் சார், மெயின் மெத்தட்ல ஸ்டார்ட் ஆகும். எதுல ஸ்டார்ட் ஆகும், மெயின் மெத்தட். ஸோ மெயின் மெத்தடுக்கு மேல எவ்வளவு வேணாலும் கோடிங் இருக்கலாம், அதை பார்க்காது. மெயின் மெத்தட் கீழே எவ்வளவு வேணாலும் கோடிங் இருக்கலாம், பார்க்காது. மெயின் மெத்தட் அப்படின்னு சொல்றேன். ஏன் மெத்தட் சொல்றேன், இங்க பாருங்க, மெயின் பக்கத்துல ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் இருக்கு, அது உள்ள ஏதோ லெட்டர்லாம் இருக்கு, பரவாயில்ல, அதெல்லாம் இருந்துட்டு போகுது, அதை பத்தி நம்ம அப்புறம் படிப்போம். பட் அதாவது மெத்தடுங்கிறேன், ஏன் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் இருக்கு, புரியுதா? சரி, அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். பாருங்க, எஸ்ஓபி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர் ஸ்கிரீன்ல ஏதாவது பிரிண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றதா என்னது, எஸ்ஓபி. ஓகேவா, பக்காவா? சரி, இப்போ நம்ம அது தேவையில்லை. எஸ்ஓபி நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். எப்படி, கிளாஸ் நேம், அதுக்கடுத்து தெரியுதாப்பா ஸ்கிரீனு, விசிட்டிங் கார்டு நேம் A1, ஓகேவா, ஈக்குவல் டு நியூ கீவேர்ட் கிளாஸ் நேம் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் செமிகோலன். இதான சின்டாக்ஸ். இந்த மொமெண்ட் நியூ கீவேர்டை பார்த்து அடுத்த செகண்ட் ரிக்வெஸ்ட் கிளாஸுக்கு போகும். கிளாஸ் பண்ண ஒரு ஆப்ஜெக்ட் ரேம்ல கிரியேட் ஆகும். அந்த ஆப்ஜெக்டோட அட்ரஸ் எங்க ஸ்டோர் ஆகும், A1ல ஸ்டோர் ஆகுமா? இப்போ நான் A1 பிரிண்ட் பண்ணனா எனக்கு என்ன ஆகும், எஸ்ஓபில A1 கொடுத்தனா எனக்கு என்ன அட்ரஸ் பிரிண்ட் ஆகுமா? ரன் பண்ணி பார்க்கலாமா? இது பாருங்க, எக்ஸிக்யூட்னு ஒரு பட்டன் இருக்கா, நான் எக்ஸிக்யூட்டை நான் கிளிக் பண்றேன். இது பாருங்க, அவுட்புட்ல இந்த அவுட்புட் விண்டோல எனக்கு அவுட்புட் வந்துச்சு பாருங்க. கண்ணு தெரியுதா, தெரியுதா? ஏங்கிறது கிளாஸ் நேம் அட், அது பக்கத்துல பாருங்க 7344, இதான் ஆப்ஜெக்டோட அட்ரஸ், ரேம்ல ஹெக்ஸாடெசிமல்ல வருது பாருங்க. அண்டர்ஸ்டாண்ட்? இங்க பாருங்க, இத நான் பிரிண்ட் ஸ்கிரீன் கொடுக்குறேன். let me close this join now, something like that. இங்க பாருங்க, இந்த பிரிண்ட் ஸ்கிரீன் கொடுக்குறேன். function print screen MS Paint control V. ஸ்டெப் நம்பர் 1 என்னதுல சொல்லி கொடுங்க எனக்கு. ஃபர்ஸ்ட் எங்க போவோம், கண்ட்ரோல் ப்ராஜெக்டோட ஃப்ளோ சொல்லுங்க. மெயின் மெத்தட் தானே. ஸ்டெப் நம்பர் 1 என்ன, மெயின் மெத்தட். இங்க தான் ஸ்டார்ட் ஆகும். எங்க ஸ்டார்ட் ஆகும், STARTS ஸ்டார்ட்ஸ். ஸ்டெப் நம்பர் 1 இங்க தான் நம்ம போவோம். ஸ்டெப் நம்பர் 2 என்ன, ஆப்ஜெக்ட் கிரியேஷன். ஸ்டெப் நம்பர் 2 கரெக்டா. இந்த மொமெண்ட் நியூ கீவேர்டை பார்த்தோன்னே கிளாஸ்க்கு ரிக்வெஸ்ட் போவோம். எங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும், ரேம்ல கிரியேட் ஆகும். கரெக்டா இல்லையா? ரேம்ல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். இப்படி போட்டுக்கலாமா, ரேம்ல ஆப்ஜெக்டோட அட்ரஸ் எங்க ஸ்டோர் ஆகும், A1ல ஸ்டோர் ஆகும். கரெக்டா இல்லைங்களா? A1ல ஸ்டோர் ஆகும். இந்த கண்ட்ரோல் இஸ் ஓகேங்களா? எங்க ஸ்டோர் ஆகும், A1ல வந்து இந்த ஆப்ஜெக்டோட அட்ரஸ் ஸ்டோர் ஆயிரும். ஸ்டெப் நம்பர் 3 எதுமா, எஸ்ஓபி. எஸ்ஓபின்னு அதை ஷார்ட்கட்டா சொல்லுவோம். அப்படிமா எஸ்ஓபி. ஸ்டெப் நம்பர் 3 பிரிண்ட் ஆயிடுச்சா பக்கத்துல அவுட்புட் விண்டோல. ஸ்டெப் நம்பர் 4 என்ன, க்ளோஸ் கர்லி பிரேஸ். க்ளோஸ் கர்லி பிரேஸ் யாரோட க்ளோஸ் கர்லி பிரேஸ், மெயினோட க்ளோஸ் கர்லி பிரேஸ். அங்க வந்த உடனே ஸ்டாப், வெளியில வந்துடும். மெயினோட க்ளோஸ் கர்லி பிரேஸ் பார்த்த உடனே வெளியில வந்துடும். இந்த மேல இருக்கு பாத்தீங்கன்னா அது மெயின், கடைசியில் உள்ளது கிளாஸோட க்ளோஸ் கர்லி பிரேஸ். இப்போ மெயினோட க்ளோஸ் கர்லி பிரேஸ் பார்த்தோன்னே ப்ரோக்ராம் விட்டு வெளியில வந்துடும். எக்ஸிட் ஆகி வெளியில வந்து வேலை முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு வெளில வந்துடும். ஓகேவா? ரைட் த ப்ரோக்ராம், டிரா த டயக்ராம். பக்கா எதுமா, பப்ளிக் கிளாஸ்ல இருந்து எழுதுங்க. பப்ளிக் கிளாஸ் மெயின் எல்லாமே எழுதுங்க. இப்ப நான் மெயின் மெத்தடை பத்தி தனியா நான் உங்களுக்கு 1 hour நடத்துவேன். பப்ளிக்கை பத்தி 1 hour நடத்துவேன். நீங்க எல்லாத்தையும் இப்ப எப்படி இருக்கோ அப்படியே எழுதுங்க. தனித்தனியா தெரியாத வார்த்தையெல்லாம் நான் நடத்துவேன் தனியா. இப்போதைக்கு நம்ம ஃபோக்கஸ் ஆப்ஜெக்ட், கிளாஸ், நியூ 3 தான்.
தெரியாதனால நம்ம நடத்துவோம். சரிங்களா? ஓகே சார். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் இருக்கு, கான்செப்ட் கிளியரா? கான்கிரீட் மெத்தட்ஸ் இருக்கு. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்து எடுத்துக்கிறேன். அப்ஸ்ட்ராக்ட் void of அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் அதே இப்படி போட்டு அது வாங்கிக்கலாம். இப்போ ஓகே, அப்ப அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது, டெஃபினிஷன் பார்க்க கொடுக்க முடியாது. இப்போ இந்த இடத்துல பாரு void of அப்படின்னு சொல்லி இது ஓபன் பண்ண இதுக்கு எரர் காட்டணும். ஏன்னா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கு டெஃபினிஷன் கொடுக்க முடியாது. ஆனா இவங்க கான்ஃபிளிக்ட்க்கு கொடுத்துக்கலாம். சரி, இப்போ இந்த இடத்துல நான் எஸ்ஒஎஸ் ஃபுல்ல கான்ஃபிளிக்ட்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓகே, சோ இது வந்து என்னது கான்கிரீட் மெத்தட். மேல இருக்கிறாங்க அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ள எத்தனை கான்கிரீட் வேணாலும் எடுத்துக்கலாம், எத்தனை அப்ஸ்ட்ராக்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் இருந்தாலும் அந்த கிளாஸ் வந்து என்னதான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் தான். கான்கிரீட் இருந்தா எந்த பிரச்சனை இல்லை. ஆனா இந்த இடத்துல ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருந்தாலும் ஓகே தானே. அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் மட்டும் போட்டுருக்கேன். இப்போ இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா வராது. நான் என்ன பண்ணிருக்கேன், d1 equal to new காட்டுதா, இன்ஸ்டான்ஷியேஷன் காட்டுதா. கிளாஸுக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது, ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியாது. கிளாஸ் நேம் பி கொடுத்தா பி வரும். இப்போ இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நான் என்ன பண்ணிடலாம்னு இருக்கேன், அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இந்த கிளாஸ்க்கு என்ன பண்ணுவோம், உடனே எனக்கு இங்க எரர் காட்டும். என்ன எரர் காட்டுதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அப்ஸ்ட்ராக்ட் அந்த கிளாஸ் இங்க இன்ஹெரிட் பண்ணீங்க, அது பிரச்சனை இல்லை. நான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கிடையாது, நான் வந்து ஒரு நார்மல் கிளாஸ். என்னால என்ன பண்ண முடியும், ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஆனா அதுல இருக்கிற ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கு நீங்க டெஃபினிஷன் கண்டிப்பா கொடுக்கணும் சொல்லி சொல்லுங்க. ஓகே, அதுக்குள்ள யார் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கா? ஓகேவா? இருக்கா? அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கு கண்டிப்பா இந்த டெஃபினிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. இவருக்கு ஓகேவாமா? கிளியர் ஆச்சு. சோ பேசிக்கா நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டோம்னா அடுத்து நம்ம எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் நம்மளால பண்ண முடியும். அதனால ரொம்ப ஸ்லோவா கொண்டு போறோம் பேசிக். ஓகேங்களா? பக்கா அடுத்து கொண்டு போறோம் பாருங்க. சரி சார், எனக்கு 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா சார், 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுமா சார்? பார்க்கலாமா? எப்படி சார்? கிளாஸ் நேம் a2 equal to new a open bracket close bracket semicolon. ஓகேவா? அப்ப 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடும். அப்ப நான் பிரிண்ட் பண்ணனும், என்ன பண்ணும், system dot out dot println கொடுக்கணுமா? சிஸ்டம் பாருங்க, கேபிட்டல் எஸ், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும், நம்ம டைப் பண்ண வேண்டியதில்லை. நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். இப்போதைக்கு டைப் பண்ணி பழகுங்க, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும், நோ நீட் வரி. ஃபர்ஸ்ட் இப்போ ஆன்லைன்ல நம்ம டைப் பண்ணி பழகுவோம். A2 செமிகோலன். செமிகோலன் தான் என்னது, ஃபுல் ஸ்டாப் மாதிரி. பாருங்க, எக்ஸிக்யூட் பட்டனை கிளிக் பண்றேன். how many outputs are coming பார்க்கலாம். see 2 ஆப்ஜெக்ட் 2 RAM பக்கா. RAM சாரி, ஒரு RAMல 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி பார்க்கலாமா? எப்படி சார் கிரியேட் பண்றது? கிளாஸ் நேம் A3 equal to new A open bracket close bracket semicolon. இப்போ என்ன பண்ணுவீங்க? கேபிட்டல் S Y S சிஸ்டம் S Y S T. நான் தப்பு வேணுக்குனே நான் ஒரு தப்பு விடுறேன், T E போடாம M போட்டேன். அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம், எரர் சொல்லுதான்னு பார்க்கலாம். டாட் அவுட் டாட் பிரிண்ட் LN
பிரிண்ட் லைன் இல்லைன்னா லைன் A3. இப்போ ஆக்சுவலாக நான் எரர் விட்டுருக்கேன்ல, அது எரர் சொல்லுதான்னு பார்க்கலாம். எக்ஸிக்யூட் பாருங்க, கரெக்டா லைன் நம்பர் 25ல எரர் இருக்குன்னு சொல்லும் பாருங்க. பாத்தீங்களா, லைன் நம்பர் 25ல தம்பி நீ ஏதோ தப்பு பண்ணிருக்கப்பான்னு சொல்லுது. சரியா இல்லையா? லைன் நம்பர் 25 இங்க பாருங்க, லெஃப்ட்ல லைன் நம்பர் 25 கரெக்ட்டுங்களா இல்லையா? லைன் நம்பர் 25 சரிங்களா? இந்த லைன் நம்பர் 25 தான் இங்கே வந்திருக்கு. சரியா கீர்த்தனா? புரியுதாமா? இப்ப நான் போய் அங்க போய் பார்த்துட்டு போடலாமா? சிஸ்டம் போட்டுட்டு மறுபடியும் நான் எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். எனக்கு 3 அவுட்புட் வருதான்னு பார்க்கலாம். பாத்தீங்களா, 3 அவுட்புட் வந்துருச்சு. எப்படி சார் சொல்றீங்க 3 அவுட்புட்? ஒன்று மறைஞ்சிருக்க வந்திருக்கா? கேன் யூ ஜஸ்ட் ரைட் திஸ் ப்ரோக்ராம்? 3 ஆப்ஜெக்ட் வச்சு எழுதுங்க. ஒன் மோர் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு ஒரு கோடு போட்டு எக்ஸாம்பிள் 2 போட்டு எழுதுங்க. அவுட்புட் வந்து 3 ஆப்ஜெக்ட் வச்சு எழுதுங்க. ப்ரொஜெக்டரை பார்த்துட்டு நீங்க பார்க்காம எழுதுங்க. ஒரு தடவை பார்த்துட்டு நீங்க பார்க்காம எழுதுங்க. சின்டாக்ஸ் எல்லாம் போடணும். நீங்க கையிட இந்த இடத்துல நான் கொடுத்தேன் அப்படின்னா கொடுக்குறேன் அப்படின்னா மேல எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்து இன்னும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி காட்டும். இப்ப இன்னும் கொடுக்கணும். கொடுக்கும்போது என்ன கொடுக்கணும்? இந்த பிராக்கெட் இல்லாம கொடுக்கணும். இவங்க அப்படியே இருந்தா வந்துட்டு போறாங்க. கண்ட்ரோல் C. இப்ப இதுல நான் இதை எடுத்துக்கணும். இது வந்து யாருடையது? இவங்களுடையது. இது வந்து மேல உள்ளது வந்து இது வந்து இப்ப இது வந்து இதோட இந்த கிளாஸ் மாறிடும். ஏன் அப்படின்னா ஏன்னா அந்த கிளாஸ்ல தான் இந்த மெத்தட் இது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்லயும் கொடுத்து இங்க கொடுத்தீங்கன்னா அது இங்க வந்து அப்ப இந்த மெத்தட் யாருடையது? இந்த மெத்தட் இந்த கிளாஸ். இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஓகே தானே? ரெண்டு பேரும் தேவைதானே? இதெல்லாம் நாலேஜ், இதெல்லாம் தான் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ. புரிதல் வேற மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி சார், கவனிங்க. இப்போ ஆப்ஜெக்ட் அட்ரஸ்லாம் பார்த்தாச்சு. ஓகேவா? இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எத்தனை வார்த்தை கத்துருக்கோம்? there are 3 words. கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, நியூ கீவேர்ட்ஸ் என்னன்னு பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து இன்னும் 2 வார்த்தை கத்துக்க போறோம், ஸ்டாட்டிக் அண்ட் நான் ஸ்டாட்டிக். ஓகேவா? எழுதிக்கோங்க, ஹெட்டிங் போடுங்க, ஸ்டாட்டிக் அண்ட் நான் ஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக், நான் ஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக் அப்புறம் நான் ஸ்டாட்டிக் அப்படின்னா என்னன்னு படிக்க போறோம். ஸோ 5 வார்த்தை 3 முடிச்சிட்டோம். இப்போ இன்னும் 2 படிக்க போறோம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸ்டாட்டிக் நான் ஸ்டாட்டிக் என்னன்னு படிப்போம். ஓகேங்களா? நல்லா கவனிக்குமா? மெயினுக்கு முன்னாடி பாருங்க ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க, ஸ்டாட்டிக்னு ஒன்று இருக்கு பாருங்க. அப்படின்னா இது வரைக்கும் என்னன்னு தெரியாது, இனிமேல் படிச்சிருவோம். இங்க பாருங்க, இப்ப நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன். கிளாஸ் நேம் என்ன, ஏன்னு கொடுக்குறேன், ஓபன் கர்லி பிரேஸ் க்ளோஸ் கர்லி பிரேஸ். ஓகேங்களா? இப்ப நான் இதுல கொடுக்குறேன் இன்ட்னா நம்பர். ஓகேவா? நம்ம டேட்டா டைப் பத்தி தனி ஒரு கிளாஸே படிப்போம். அதுக்கு இன்ட்னா நம்பர், ஏ ஈக்குவல் டு இன்ட் ஏ ஈக்குவல் டு 100 அப்படின்னு நான் கொடுக்குறேன். 100 இண்டிகேட்டர் நம்பர்னு வச்சுக்கோங்க. டேட்டா டைப் பத்தி தனியா படிப்போம். இவங்க இப்போதைக்கு இன்ட்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே தானே? கேள்விப்பட்டீங்க?
அதுக்கு ஸ்டாட்டிக் int b equal to 200 clear அப்படின்னு சொல்லி அப்படின்னு நான் a வந்து நான் ஸ்டாட்டிக் அப்படின்னு நான் சொல்றேன், b வந்து ஸ்டாட்டிக்னு சொல்றேன். how do I know a is a non static? அதாவது ஏங்கிறது நான் ஸ்டாட்டிக்னு எனக்கு எப்படி தெரியும்? பாருங்க, இன்ட்டுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக்னு ஒரு வார்த்தை இல்ல, அதனால நான் நான் ஸ்டாட்டிக் அப்படின்னு நான் சொல்றேன். b வந்து நான் ஸ்டாட்டிக்னு சொல்றேன். how do I know whether it is a static? எப்படி எனக்கு தெரியும்? சார், இன்ட்டுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதனால நான் அந்த ஸ்டாட்டிக்னு சொல்றேன். குழந்தை கூட தெரியுது. ஏங்கிறது நான் ஸ்டாட்டிக் வேரியபிள், பிங்கிறது ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க கேக்குறீங்க, சார் பிங்கிறது ஸ்டாட்டிக் வேரியபிள்னு எப்படி சொல்றீங்க சார்? இன்ட்டுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக்னு போட்டிருக்கேன், அதனால ஸ்டாட்டிக் வேரியபிள். ஏங்கிறது நான் ஸ்டாட்டிக்னு நான் சொல்றேன், எப்படின்னு கேக்குறீங்க சார்? இன்ட்டுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக்ங்கிற வார்த்தை இல்ல, அதனால நான் ஸ்டாட்டிக். ஓகே தானே? ஸோ டேட்டா டைப் முன்னாடி ஸ்டாட்டிக்னு ஒரு வார்த்தை இருந்தா அதுக்கு பேர் ஸ்டாட்டிக் வேரியபிள். அப்படி வார்த்தை இல்லைன்னா ஓகே. நல்லா கவனிங்க. இப்போ நான் மெயின் மெத்தட் எழுதுறேன். நம்ம எப்படி எஸ்ஓபின்னு எழுதுறோம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர், அது மாதிரி மெயின் மெத்தடுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. மெயின் மெத்தட் பாருங்க, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இருக்கும். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும் ஐடி இல்ல. நம்ம இந்த மாதிரி எழுதும் போது நோட்ல எழுதும் போது ஷார்ட்கட்ல எழுதிக்கலாம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் PSVM அப்படி ஷார்ட்கட்ல எழுதிக்கலாம். பாருங்க, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். நீங்க ஃபுல்லா எழுதணும் வேண்டியது, ஏன்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். யூ டோன்ட் வாண்ட் டு ரைட் அண்ட் டைப் அகைன். ஓகேவா? சோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட், மெயின் மெத்தட் ஷார்ட்கட், ஓபன் கர்லி பிரேஸ் again க்ளோஸ் கர்லி பிரேஸ். மெயின் மெத்தடோட க்ளோஸ். கிளாஸுக்கு ஒரு ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட், மெயின் மெத்தடுக்கு ஒரு ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட். புரியுதுங்களாமா? எல்லாருக்கும் புரியுதுன்னு நம்புறேன். ஓகேங்களா? இது வரைக்கும் ஓகே தானே? இப்ப மெயின் மெத்தடுக்குள்ள தான் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். கிளாஸ் நேம், reference name, okay, which means visiting card name, new class name, open bracket close bracket. The moment new keyword பார்த்தோம்னா என்ன ஆகும்? ரேம்ல ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுமாமா? ஓகே. இப்போ எனக்கு a பிரிண்ட் பண்ணனும். SOP of a அப்படின்னு நான் கொடுத்தா எனக்கு வந்துருமா? 100 பிரிண்ட் பண்ணனும்னா SOP of இந்த a 100 எனக்கு டிஸ்ப்ளே பண்ணனும். a ன்னு கொடுத்தா வருமா? வருமா வராதா? வருமா? இது வந்து ஆக்சுவலா எரர் வரும், கேட்பாங்க இன்டர்வியூல. பார்க்கலாமா? எழுதிக்கோங்க இந்த ப்ரோக்ராம் எப்படியே எரர்னு போட்டு எழுதுங்க, அப்புறம் எரர் இல்லாம எழுதுவோம். சரியா? இந்த ப்ரோக்ராம் எழுதுங்க. இந்த இடத்துல இது வந்து நான் ஸ்டாட்டிக் அப்படின்னு எழுதிக்கோங்க. நான் ஸ்டாட்டிக். இது என்னப்பா கீழே? வெரி குட். ஸ்டாட்டிக். டபுள் ஸ்லாஷ் போட்டா என்ன? கமாண்ட் லைன். ஓகேங்களா? டபுள் ஸ்லாஷ் போட்டா என்ன? நம்ம புரியறதுக்காக, கம்ப்யூட்டர் அதை ரீட் பண்ணாது. டபுள் ஸ்லாஷ் போட்டோம்னா அது பேரு கமாண்ட் லைன், நம்மளுக்காக உள்ளது. கம்ப்யூட்டர் அதை ரீட் பண்ணாது. ஓகேங்களா? எழுதிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் 5 எழுதிட்டீங்களா? இந்த இடத்துல கிளாஸ் எடுத்துக்க இவங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஓகேங்களா? எழுதிட்டீங்களா? எல்லாமே ஓகேவா? இது ஸ்டாட்டிக்கா நான் ஸ்டாட்டிக்கா? எப்படி சொல்றீங்க நான் ஸ்டாட்டிக்னா? ஸ்டாட்டிக் கீவேர்ட் சார். there is no more static keyword sir. your keyword. அதனால நான் சொல்றேன் இது ஸ்டாட்டிக்கா நான் ஸ்டாட்டிக்கா? எப்படி சொல்றீங்க? முன்னாடி ஸ்டாட்டிக் அக்கா எரர் வரும்னு சொல்றீங்க. எப்படி பார்க்கலாம்? லைவ் பண்ணி பாப்போமா? பக்காவா? ஓகே சார். இப்போ பாருங்க, I'll go to online compiler. ஓகேவா? ஆன்லைன் கம்பைலர் போயிட்டு
எல்லாத்தையும் எடுத்துடலாம். இதை டெலிட் பண்ணிடலாம். ஓகேவா? இதெல்லாம் டெலிட் பண்ணிடலாம். தூக்கியாச்சு. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. இன்ட்டு a equal to 100. Excellent. Static into b equal to very good. So ஒரு ஸ்டாட்டிக் ஒரு நான் ஸ்டாட்டிக் கரெக்ட்டுங்களாமா? சரி, இப்போ நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். மெயின் மெத்தடுக்குள்ள SOP-ல நான் ஏன்னு கொடுக்குறேன். நான் என்ன சொன்னேன், இது எரர் ஆகும்னு சொன்னேன். கரெக்டா இல்லையா? ஏன்னா இந்த 100 பிரிண்ட் ஆகணும். ரன் பண்ணி பார்க்கலாமா? கரெக்டா தப்பா? ப்ரோக்ராம் கரெக்டா? நம்ம எழுதிட்டோமா ப்ரோக்ராம்? எக்ஸிக்யூட். லைன் நம்பர் 25 என்ன வருது? வருதா? ஏன் கொஸ்டின், ஏன் எரர்? நான் எரர் தான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஏன் எரர்? ஏதான் 100 கொடுத்துட்டீங்களே, ஏன் எரர்? யாருப்பா அவன் ஏ அப்படின்னு கேக்குது. என்ன எதுனால எரர்? எனக்கு 100 பிரிண்ட் வரணும்ல, வரணுமா வரக்கூடாதா? இப்ப நீங்க இன்டர்வியூல அந்த கொஸ்டின் கேட்டா நீங்க 100 போட்டு சரின்னு தானே சொல்லிருப்பீங்க. நான் எரர்னு சொன்னதுனால நீங்களும் இப்ப எரர்னு சொல்லி கண்ணு முன்னாடி பாக்குறீங்க. ப்ரூவ் பண்ணிட்டேன் நான் எரர்னு. உண்மையா இல்லையா? ஓகே, பாருங்க எப்படி இதை பண்ணணும் அப்படின்னா, இது எப்படி நடக்கும் அப்படின்னா, பிரிண்ட் ஸ்கிரீன் கொடுக்குறேன். பிரிண்ட் ஸ்கிரீன் கண்ட்ரோல் வி, ஐ கம் டவுன். நல்லா கவனிங்க எப்படி இந்த ஆபரேஷன் நடக்கணும். ஸ்டெப் நம்பர் 1 இது. ஸ்டெப் நம்பர் 1 என்ன எங்க வரும்? மெயின் மெத்தட் தானே? இங்கதான் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட்ஸ். கரெக்ட்டுங்களா? ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2 என்ன? சத்தமா ஆப்ஜெக்ட் கிரியேஷன் அப்படின்னு சொல்லணும். நீக்கியோட பார்த்தோம் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுமா? எங்க கிரியேட் ஆகும்? ரேம்ல கிரியேட் ஆகும். அதோட அட்ரஸ் எங்க ஸ்டோர் ஆகும்? சொல்லுங்க சத்தமா. A1 ஸ்டோர் ஆகும். கரெக்டா? இது வரைக்கும் ஓகே தானே? 1947 பார்த்துட்டோம். ஓகே ஓகே. இல்லம்மா, உங்களுக்கு வேணும்னா நாங்க மாறி உட்காந்துக்கிறோம். நான் வேணாமா? அது அங்கேயே ஓகேவா? ஓகே தானே? அப்படியே உட்காந்துக்கிறோம். பக்கா தானே? கரெக்டா இல்லையா? இதெல்லாம் ஓகே தானே? இது வரைக்கும் நாங்க பாத்துறோம். இப்ப ஜாவா என்ன பண்ணும் அப்படின்னா, ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணணும், அதுக்கு அடுத்து அதோட அட்ரஸ் ஸ்டோர் பண்ணும், மூணாவது ஒரு வேலை பண்ணும். இந்த ப்ராஜெக்ட்ல, இந்த ப்ரோக்ராம்ல ஏதாவது நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் இருக்கான்னு பார்க்கும். என்ன பண்ணும்? நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் என்ன இருக்கா? நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் என்ன இருக்கு? ஏங்கிறது நான் ஸ்டாட்டிக் வேரியபிளா? நான் ஸ்டாட்டிக் வேரியபிளா இல்லையா? இருக்கா இல்லையா? கண்ட்ரோல் சி. அத ஒரு ஜெராக்ஸ் எடுத்து என்ன பண்ணும்? ஒரு ஜெராக்ஸ் எடுத்து ஆப்ஜெக்ட்ல போட்டு வைக்கணும். புரியுதா? அதான் ப்ரொசீஜர். நம்ம ஏன் சாப்பிடுறோம் அப்படின்னு கேட்க முடியாதுல்ல. பசிக்குது சாப்பிடுறோம். புரியுதா இல்லையா? நம்ம ஏன் வளர்றோம்? அது மாதிரி ஜாவாவோட ப்ரொசீஜர் அது. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ரொசீஜர். இப்ப நம்ம ஒரு லெவல் வரைக்கும் படிச்சிருக்கோம், அடுத்த லெவல் படிக்கிறோம். சரியா? செம்மையா? ஜாவா நெக்ஸ்ட் லெவல் என்ன? வெரி குட், சூப்பர். இப்பதான் அடுத்த லெவல் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டே இருக்கோம். ஃபர்ஸ்ட் லெவல் என்ன பண்ணும்? நியூக்கியோட பார்த்தோன்னா ஆப்ஜெக்ட் ரேம்ல கிரியேட் ஆயிடும். செகண்ட் லெவல் என்ன? அதோட அட்ரஸ் A1ல ஸ்டோர் ஆயிடும். A1 தான் கொடுக்கணுமா? அப்படி இல்லை, என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். B1 கொடுக்கலாம், C1 கொடுக்கலாம். அது ஒரு விசிட்டிங் கார்டு தானே, அதுல ஸ்டோர் ஆகும். அந்த அட்ரஸ் ஸ்டோர் ஆகும். விசிட்டிங் கார்டு மஞ்சள் கலர்ல இருக்கலாம், பச்சை கலர்ல இருக்கலாம், ஏதோ ஒரு பேர்ல இருக்கலாம். புரியுதம்மா? மூணாவது என்ன பண்ணும்? இந்த ப்ரோக்ராம்ல நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் இதான் இருந்து அதை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அங்கே போடும். இப்ப அந்த நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் யாரோட குழந்தை? ஆப்ஜெக்டோட குழந்தை. அதனாலதான் இந்த இடத்துல எரர் வருது. ஏன்னா யாருன்னே தெரியல. அப்ப எனக்கு எனக்கு எங்க இருக்கு? ஆப்ஜெக்ட்ல இருக்கு. அப்ப எனக்கு வந்து நான் என்ன சொல்றேன், எனக்கு பிரிண்ட் பண்ணணும்னா இப்ப எங்க இருக்கு? A1ல இருக்கு. இப்ப எனக்கு பிரிண்ட் பண்ணும்போது நான் சொல்லணும், A1ல உள்ள பிரிண்ட் பண்ணு, A1.A. புரியுதா?
A1 டாட்னா அந்த இடத்துக்கு போ. A1 டாட்னா you just go to A1 and அங்க உள்ள ஏ எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொன்னா எனக்கு 100 அப்படின்னு அவரு பிரிண்ட் பண்ணுவாரு. ஓகேவா? புரிஞ்சுச்சா? அண்டர்ஸ்டாண்ட்? ஆமா, என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது அங்க போயிடும். அவரோட பிள்ளையா போயிடுவார் அவரு. நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் எல்லாம் எங்க போயிடும்? அங்க போயிடும். இப்போ ஸ்டாட்டிக் போகாது. ஸ்டாட்டிக் அதுக்கு அடுத்து படிப்போம். இப்போ இன்ட்ரெஸ்டிங்கா படிப்போம். பார்ட் 1 பார்ட் 2 பாகுபலி மாதிரி படிப்போம். புரியுதா இல்லையா? அண்டர்ஸ்டாண்டா? புரியுதா? ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராம் எழுதுங்க. அதுக்கப்புறம் இப்போ எரர் வந்து ஏன் வந்துச்சுன்னு தெரியுதா? இது அப்படியே கேட்பாங்க லிட்டரலா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதை எழுதுங்க. அதுக்கப்புறம் அந்த டயக்ராம் போடலாம். சொல்லுங்க. ஓகேங்களா? பக்காவா புரிஞ்சா? எல்லாருக்கும் ஓகேவா தானே? அந்த நோட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, இந்த நோட் மட்டும் போட்டு. ஓகே, சரி. இந்த பேக்ல கூட டயக்ராம் போடுங்க. அந்த டயக்ராம் இந்த டயக்ராம் போடுங்க. தனியா எழுதணும். அதுவே எழுதக்கூடாது. இந்த ப்ரோக்ராம் தனியா எழுதி அவுட்புட் எழுதணும். மறுபடியும் இந்த ப்ரோக்ராம் எப்படி போகணும் டயக்ராம் போடணும். அப்பதான் புரியும். அதுவே பண்ணக்கூடாது. மைண்ட் வேர்க்ஸ். அதே போட்டீங்களா? மறுபடியும் எழுதுங்க. ரெண்டு எழுதுங்க. into a equal to 100, into b equal to 200, static into c equal to 300 வந்து a b எப்படி இங்க போடுங்க. ஒரு ப்ரோக்ராம் எழுதுங்க. static c static a b ரெண்டுக்கு போட்டு ரெண்டுக்கு எழுதுங்க. ஓகே சார். இது நீங்க எடுத்த ஆன்சர்ஸ். முன்னாடி வந்து படிச்சிருக்கீங்க. சரிங்களா? அதை மட்டும் முடிச்சுட்டு
ஃபர்ஸ்ட் 5 மட்டும் படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 5 மட்டும் படிச்சுட்டு லாக் பண்ண மாதிரி அளவுக்கு டிக்டேட் பண்ண ஐ மீன் சொல்ற அளவுக்கு ரெடி ஆயிட்டு அதுக்கு நடுவுல நான் போய் SQL and CSS சாரி SQL and CSS கொஸ்டின்ஸ் எடுக்கிறேன். இவ்வளோ டீட்டெயிலாக ஓகேவா பக்காவா பண்ணிட்டீங்களா? எல்லாமே ஓகேவாயா? கிளியர் ஆயிடுச்சாயா? உனக்கு கிளியராடா? உனக்கு கிளியரா போக? சரி, இதுல ரெக்கார்டிங் போயிட்டு அதனாலதான், வேற ஒண்ணும் இல்லை. ஓகேவா? கட்டுங்க. ஓகே ஃபைன். எழுதியா? ரைட், 2 minutes I'll be there. போதும், முடிஞ்சு. ஃபைன். இப்ப எனக்கு சார் இதெல்லாம் ஓகே சார், நான் ஸ்டாட்டிக் ஓகே சார், ஸ்டாட்டிக் அப்படின்னு ஒண்ணு சொன்னீங்களா சார்? அவர் எங்க சார் போவாரு? இவரு தோணிடாமா? அவர் எங்க போவாரு பார்க்கலாமா? ஸ்டாட்டிக் எங்க போவாரு? அடுத்த மேட்ரு. இவர் எங்க போவாரு பார்த்துடலாமா? அப்ப பாருங்க, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். அப்ப நான் ஸ்டாட்டிக்னா யாரோட ப்ராப்பர்ட்டி? ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி. அப்ப ஸ்டாட்டிக் யாரோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னா கிளாஸோட ப்ராப்பர்ட்டி. கிளாஸ் நேம் A டாட் வேரியபிள் நேம் B. புரியுதுங்களா? பக்காவா? கேட்பாங்க இன்டர்வியூல. நான் ஸ்டாட்டிக் யாரோட ப்ராப்பர்ட்டி? ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி. ஸ்டாட்டிக் யாரோட ப்ராப்பர்ட்டி? ரன் பண்ணி பார்க்கலாமா? பக்கா கேட்பாங்க இன்டர்வியூல. புரியுதா? சப்போஸ் நல்லா கவனிங்க, நீங்க பிஏ டைரக்டா கொடுத்தாலும் இங்க அவுட்புட் வரும். நான் பிஏ டைரக்டா கொடுக்குறேன், அவுட்புட் வருது சார். அப்ப அப்படியே கொடுக்கலாமே? தட் இஸ் ராங் அப்ரோச். அப்படி கொடுக்க. ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட்ல ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிளாஸ் இருக்கும், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ் இருக்கும். நிறைய இதுக்கு நிறைய படிப்போம். ப்ராஜெக்ட்ல 1000 கோடி ரூபா ப்ராஜெக்ட், 100 கோடி ரூபா ப்ராஜெக்ட், 200 கோடி ரூபா ப்ராஜெக்ட், நிறைய கிளாஸ் இருக்கும். ஒரு கிளாஸ்லாம் இருக்காது. அப்ப யாரோட புள்ள யாருன்னு தெரியாது. ஒரு தெருவுல 10 ராஜா இருப்பான். ராஜா வான்னா யாரு மையம் ராஜாவை கூப்பிடுற அப்படின்னு கேட்பான். புரியுதா இல்லையா? அப்ப கிளாஸ் நேம் டாட். ஓகேங்களா? புரியுதுங்களா? கேட்பாங்க இன்டர்வியூல. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் தி திங். கிளாஸ் நேம் என்ன தங்கும்? A டாட் வேரியபிள் நேம் B. பக்காவா? இதை அப்படியே இப்ப பண்ணி பாக்குறீங்க. லேப்டாப்ல ஆன்லைன் கம்பெனில பண்ணி பார்க்கணும். சரிங்களா? சரியா? இந்த ப்ரோக்ராம் எழுதுங்க. ஸ்டாட்டிக் ப்ரோக்ராமை சேர்த்து எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிக் அப்படின்னு இதை சேர்த்து அடிஷனலாக எழுதுங்க. ஓகேவா? எழுதுதான் மனசுல பதியும். லெட் மீ ஸ்டாப் தி ரெக்கார்டிங். கிவ் மீ 1 minute. ஓகே, ஸ்டாப் ரெக்கார்டிங்.